வீட்டில் இந்த திசையில் மாதுளை மரத்தை வச்சா வீட்டில் பணம் பெருகுங்க. அது எந்த திசை அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க. நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வீட்டில் இந்த திசையில் மாதுளம் மரத்தை வச்சிங்கன்னா வீட்டில் பண பற்றாக்குறையே வராதுங்க. அதாவது நம்மளோட வாழ்க்கையில் வாஸ்து சாஸ்திரம் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. எப்படி மனிதன் உயிர் வாழ உணவு, உடை, இருப்பிடம் இந்த மூணும் ரொம்ப அவசியமானதோ அதே போல் இருப்பிடமானது வாஸ்துப்படி இருக்கணும். அந்த இடத்துல வைக்கப்படும் பொருட்கள் வாஸ்து விதிகளின்படி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக செழிப்பாக இருக்குங்க. அதே மாதிரி முக்கியமாக நீங்கள் உங்கள் வீட்டில் செடிகளை வளர்க்க விரும்புகிறீங்க அப்படின்னா வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதிகளின்படி அதை சரியான திசையில் இடத்துல வையுங்க. அப்படி வைக்கிறது மூலமாக வீட்டில் உள்ள வாஸ்து தோஷங்கள் நீங்கிறதோடு வாழ்க்கையும் பிரச்சனையின்றி சந்தோஷமாக செழிப்பாக இருக்குங்க. அதே மாதிரி குறிப்பிட்ட செடிகள் மரங்களை வீட்டில் வச்சு வளர்த்து வந்தால் அந்த வீட்டில் பணப்பிரச்சனையே இருக்காது. அந்த வீட்டில் இருக்கிறவங்க நல்ல வளர்ச்சியை பார்ப்பாங்க. அதில் துளசி, மணி பிளான்ட்டு, பாம்பு செடி போன்ற குறிப்பிடத்தக்கது உங்களோட மாதுளை செடியை வீட்டில் வைக்க விரும்பி இருந்தால் அதை தாராளமாக வைக்கலாம். ஏன்னா வாஸ்துப்படி மாதுளை செடியை வீட்டில் வைக்கிறது அப்படிங்கிறது விஷ்ணு லட்சுமி தேவியோட ஆசையை பெற வைக்கிறது தான். வீட்டில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் பராமரிக்கிறதோடு வீட்டில் பண பற்றாக்குறையே ஏற்படாது. ஆனால் அதற்கு மாதுளை செடி தொடர்பான வாஸ்து விதிகளை நம்ம பின்பற்றணுங்க. அதே மாதிரி வாஸ்துப்படி மாதுளை மரமானது அதிர்ஷ்டம், மகிழ்ச்சி, செழிப்பு இதெல்லாம் அடையாளமாக கருதப்படுது. இந்த மரத்தில் வளரும் மாதுளை சிவப்பு நிறம் அப்படிங்கிறதுனால அது வாழ்க்கையில் பிரகாசத்தை கொண்டு வருவதோடு நல்ல செழிப்பையும் கொண்டு வருங்க. எந்த இடத்துல மாதுளை மரத்தை நட வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாஸ்துப்படி மாதுளை மரத்தை வீட்டுக்கு முன்னாடி இல்லைன்னா நுழைவாயிலில் வலது பக்கத்தில் நடுறது தான் ரொம்ப நல்லது. வீட்டில் இந்த இடத்துல மாதுளை மரத்தை வச்சா லட்சுமி தேவி மகிழ்ச்சி அடைவார். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நடும்போது அது வீட்டில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தரும். முக்கியமாக பார்த்திங்கன்னா வீட்டில் மாதுளை செடியை வளர்த்தா வீட்டில் எப்போதும் பணம் பற்றாக்குறையே வராது. மாதுளை செடியை வீட்டில் வைக்க சிறந்த திசை அப்படின்னா தென்கிழக்கு திசை தாங்க. இந்த திசையில் மாதுளை செடியை வைத்து வளர்த்து வந்தீங்கன்னா அந்த வீட்டில் நிதி நிலைமை வலுவடையும், பணப்பிரச்சனை எப்போதுமே வராது. எந்த திசையில் மாதுளை மரத்தை நடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாஸ்துப்படி மாதுளை மரத்தை எப்போதுமே தெற்கு திசையில் நடக்கூடாது. அப்படி இந்த திசையில் வச்சிங்கன்னா அதன் விளைவாக வீட்டில் எதிர்மறை ஆற்றல் ஓட்டம் அதிகரிக்கும். எதிர்மறை ஆற்றல் ஒரு வீட்டில் அதிகமாக நிரம்பி இருந்தால் அது அந்த வீட்டில் உள்ளவங்க கிட்ட பிரச்சனைகளை அதிகரிக்கும். எப்போதுமே வீடு அமைதி இல்லாமல் இருக்கும். அதனால் செடியை வைக்கும்போது கவனமாக தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.